இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கின்றோம். இன்றைக்கும் சங்கீதம் 27:4 நாம் வாசிக்கின்ற போது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய ஆலயத்திலே அவருடைய மகிமையை பார்க்கும்படியாய் ஆராய்ச்சி செய்வேன் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். சங்கீதக்காரனாகிய தாவீதை நாம் பார்க்கின்ற பொழுது சங்கீதம் 63 தேவனே, அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தின் மேல் என் ஆத்துமா தாகமாய் இருக்கிறது, இப்படியே உம்மை பார்க்க ஆசையாயிருந்து என்று சொல்லுகிறார். தாவீது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது, நான் ஆலயத்திலே உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த தாகத்தோடு பரிசுத்த ஆலயத்திற்குள்ளே நான் கடந்து வந்தேன். உம்முடைய வல்லமையையும் மகிமையையும் கண்டேன் என்று சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்திலே சொல்லுவதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். சங்கீதம் 119:18 நாம் வாசிக்கின்ற போது, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லுகிறார். பரிசுத்த யோவான் 5:39 நாம் வாசிக்கின்ற போது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டே என்று எண்ணுகிறீர்களே என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 17:11 நாம் வாசிக்கின்ற பொழுது, பெரோயா பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கரை காட்டிலும் அவர்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய ஒரே ஆசை, நான் கர்த்தராகிய ஆண்டவரின் மகிமையை காண வேண்டும். அதற்காக நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்திலே தங்கியிருப்பேன், கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ச்சி செய்வேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் எதை பெற்றுக்கொண்டாலும் சரி, எதை பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, கர்த்தருடைய மகிமையை நீங்கள் காணுகின்ற பொழுது, ஆண்டவராகிய தேவன் உங்களை நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த மகிமையின் வெளிச்சத்திலே நாம் வேதத்தை ஆராய்கின்ற பொழுது நாம் நற்குணசாலிகளாய் மாறிவிடுவோம் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம், ஆண்டவரே, நான் ஆசையாய் கடந்து வந்திருக்கிறேன், மகிமை நான் காண வேண்டும் என்ற வாஞ்சை நமக்குள்ளே மேலோங்கி காணப்படட்டும். நாம் அதற்காக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். அதோடு கூட வேதத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய கிருபையை தாரும் ஆண்டவரே. வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படியாய் கண்களை திறந்தள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி காத்திருக்கின்ற பொழுது மெய்யாகவே அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவருடைய மகிமையை காண்பிக்கிறார். தாவீது நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். சிறுவேல் ஜனங்கள் மகிமையை கண்டதாக நாம் பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். மாம்சமான யாவரும் அதை காண்பார்கள் என்றும் கர்த்தருடைய வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஏதோ ஒரு சாதாரண விசுவாசியாய் அல்ல, பேர் கிறிஸ்தவனாய் அல்ல, ஆண்டவருடைய மகிமையை காணும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன் என்று சொல்லி அந்த தேவ பிரசன்னத்திற்குள்ளே நிரம்பி இருக்கும்படியாய் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம். அவர் தம்முடைய மகிமையினாலே நிரப்புவார். அந்த மகிமையின் ஒளியினாலே
அந்த மகிமையின் வெளிச்சத்தினாலே வேதத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்வீர்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன்.